Hi everyone, welcome to Student Corner. Today we are going to discuss about geometric mean. So geometric mean, it comes under the measures of central tendency. Measures of central tendency na என்ன அப்படின்றத என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூ இல்லை சிங்கிள் வேல்யூ என்டையர் டேட்டா செட்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்கிறோம். அதில் மீன், மீடியன், மோடுன்னு 3 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன், ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜாமெட்ரிக் மீன் அப்படின்ற கான்செப்ட் வரும். ஸோ அதில் தான் நம்ம இந்த ஜாமெட்ரிக் மீனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாமெட்ரிக் மீன் அப்படின்றது இதுதான் அதோட ஃபார்முலா. ஆக்சுவலி nth ரூட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதோட அப்சர்வேஷன்ஸ் இருக்கிறத யூ ஆர் கோயிங் டு டேக் அவுட் தி ப்ராடக்ட் ஆஃப் தட். ஸோ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம் மேக்ஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீனில் யூஆர் டேக்கிங் அவுட் தி ஆவரேஜ். ஸோ எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் அப் பண்ணிட்டு அண்ட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அரித்மெட்டிக் மீன் கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம calculate பண்ண ஆரம்பிப்போம் arithmetic meanல. Here you are going to take out the product of the observations. So you are going to multiply the values in a given data set, a series of data you are going to multiply the values and you are going to take out the nth root of that அப்படின்றது தான் geometric mean. So generally இதை பார்த்தீங்கன்னா if you are going to invest in a bank deposit, if you are going to deposit, you will be earning the interest. It gets multiplied. So the interest amount, it gets multiplied, it gets accumulated. So அப்படி இருக்கும்போது arithmetic mean என்றது you are just going to add up and you are going to find out the average. But geometric mean is defined as the nth root of the product of observations. So let us discuss under individual series, discrete series and continuous series for the how to calculate the geometric mean. So geometric mean பார்த்தீங்கன்னா again you will be seeing the individual series, discrete series and continuous series type of problem. So individual series na enna பண்ணுவாங்கன்னா x number of x values கொடுத்துருவாங்க, series of data கொடுத்துருவாங்க, you will be calculating the geometric mean. But whereas discrete seriesல பார்த்தீங்கன்னா x ஓட frequency distribution, frequencies கொடுத்துருப்பாங்க, you will be calculating the geometric mean. And continuous series type of problemல பார்த்தீங்கன்னா class intervals with frequency ஓட கொடுத்துருப்பாங்க and there you will be calculating the geometric mean under continuous series. So இது grouped data கீழ வரும், அது individual series ungrouped data கீழ வரும். So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இன்னைக்கு செஷன்ல பார்த்தீங்கன்னா individual seriesல எப்படி geometric mean calculate பண்ணணும் அப்படின்றத இந்த ஃபார்முலா மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா individual series type of sum தான் அது. ஸோ geometric mean எப்படி calculate பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த ஃபார்முலாவை nth ரூட்டை we can also rewrite like this 1 by n ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே the observations whatever given in our question, அதை தான் நம்ம என்ன பண்றோம், x1 into x2 into x3 into so how many values if they are given, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், suppose if there are n number of values then the will be writing xn till that. So 1 divided by n, எவ்வளவு number of observations கொடுத்திருக்காங்களோ அதை தான் individual seriesல small letter n ல நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம geometric mean ஓட ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா find the geometric mean for the following set of observations 3, 6 and 12. இதுல பாத்தீங்கன்னா இது இந்த சம்ம பார்த்தோன்னே நம்ம இண்டிவிஜுவல் சீரீஸ் கண்டுபிடிச்சிடும். while giving range of values கொடுத்திருந்தாங்கன்னா series of data, then it is known as individual series. frequency இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா அது individual series sum நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ again we are writing out that formula. ஃபார்முலாவை again geometric mean g நீங்க ரெஃபர் பண்ணிருக்கோம் bar x. since mean என்றதனால bar x and geometric mean என்றதனால g. sometimes in our question or we can refer it as gm, geometric mean ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட வேல்யூஸ் ஓட ப்ராடக்டை தான் இங்க கொண்டு வருவோம் and 1 by n ன்னு எடுத்துட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்ல 3, 6, 12 இதுதான் நம்மளோட x1, x2, x3. ஸோ அதை தான் நம்ம இங்க போட்டிருப்போம்.
3 into 6 into 12 ன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 வந்து again we are writing it as 3 and இந்த 6 வந்து நம்ம எப்படி போடலாம்னா 3 into 2 ன்னு போடலாம். and then இந்த 12 எப்படி கொண்டு வரலாம்னா 3 into 2 into 2 ன்னு கொண்டு வரலாம். ஸோ இதை தான் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 1/3 இந்த 3 எப்படி நம்மளுக்கு கிடைச்சது, அதாவது n ஸ்மால் லெட்டர் n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்கு இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 வேல்யூஸ் தே ஹேவ் கிவன். ஸோ அதனால 1/3ன்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எத்தனை 3s இங்க இருக்குன்னு பார்த்து அந்த 3க்கு பவர் மேல போடுங்க. 1 2 3. ஸோ அதனால 3 பவர் 3. 2 பாத்தீங்கன்னா 1 2 and then 2. ஸோ அதனால 2 பவர் 3ன்னு போட்டுக்கிறோம். and 1/3 1/nன்றதுனால 1/3ன்னு இங்க போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்றோம், இதுக்கும் பவர் காமனா இருக்கு 3ன்றதுனால. ஸோ இதை என்ன பண்றேன், அப்படியே இந்த ரெண்டு 3யும் காமன்றதுனால ஐ எம் டேக்கிங் அவுட். ஸோ வெளில போட்டுக்கிறேன் அதை எடுத்து. ஸோ வெளில எடுத்து போட்டோன்னே இந்த 3 வந்துருது, வெளில இந்த 3 வந்துருது. ஸோ 3 into 1/3 இந்த ஆக்சுவல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 1/3 எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், இங்க வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 3 into 2 whole power 1 தான். ஸோ which is nothing but 3 into 2 6. இதுதான் நம்மளோட geometric mean. So therefore geometric mean is equal to 6. ஸோ இப்படியும் நம்ம வந்து calculate பண்ணலாம் geometric mean. லைக் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து சிம்பிளிஃபைடா எப்படி வந்து geometric mean calculate பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஈவன் யூ கேன் யூஸ் log table, log values, anti-log values யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து we can find out the geometric mean for this type of problem also. geometric mean இதுல கூட நம்ம என்ன பண்ணலாம், log values and anti-log values யூஸ் பண்ணி we can calculate. but we can also use this formula and simplified mannerல எப்படி வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம் geometric meanன்றதை தான் இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல அடுத்த செஷன்ல நம்ம வந்து geometric mean எப்படி வந்து log values யூஸ் பண்ணி யூசுவலா நம்மளோட வேல்யூஸ் வந்து சிம்பிளா இருந்ததுன்னா we can use this formula and we can apply this formula and get out our geometric mean value. பட் whereas வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடா ஆகும்போது வேல்யூஸ் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இஃப் இட் இஸ் ஹையர் தென் we can go ahead with the log table யூஸ் பண்ணி நம்ம வந்து geometric mean find out பண்ணலாம். even for this problem also you can use the geometric mean calculate பண்றதுக்கு you can use the log table values யூஸ் பண்ணி anti-log table யூஸ் பண்ணி geometric mean வந்து we can also calculate. So in this video we have discussed how to calculate geometric mean under individual series type of problem மூலமா நம்ம வந்து discuss பண்ணிருக்கோம். If you like this video, just subscribe to this channel and you can get more sessions, more videos. upcoming videosல நிறைய வந்து geometric mean நம்ம discuss பண்ணலாம். Thank you so much.